நம்முடைய வேட்பாளர் முனிரத்னம் அவர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பரிச்சயமான வேட்பாளர், நன்கு அறிமுகம் இருக்கக்கூடிய வேட்பாளர். இதற்கு முன்னால் உங்களுக்காக உங்களுடைய பிரதிநிதியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் முனிரத்னம் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். சோனியா காந்தி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஆசியை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர், நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆசியை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர், அவருக்கு கை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னால் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தர வேண்டிய ஒரு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குவேன் என்றார். எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முடியவே முடியாது, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. ஆனா இன்று 1,31,00,000 பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மட்டும் இல்ல, மறுபடியும் நம்ம ஆட்சி தான் வரப்போகுது இல்லையா? அந்த ஆட்சியில 1000 ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு வாக்குறுதி இருக்கு. அது என்ன? 8000 ரூபாய். இங்க சொல்றாங்க பாருங்க, அங்க சொல்லுங்க எவ்வளவுமா? 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறேன். அதுல நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஃப்ரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மெஷின் வேணுமா, கிரைண்டர் வேணுமா, மைக்ரோவேவ் ஓவன் வேணுமா, எது வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 8000 ரூபாய் கூப்பனை தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கல்லூரியில போய் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்த உடனே அது 1500 உயர்த்தப்படும். அது மட்டும் இல்ல, படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த பிள்ளைங்களுக்கு வேலை தேடக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும், ட்ரைனிங், வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சியும் அளிக்கப்படும். சோர்ந்து போக கூடாதுங்கிறதுக்காக 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். அவங்க மேக் இன் இந்தியான்னு பிரதமர் சொல்லுவார். இந்தியாவில அதானி அம்பானியை தவிர வேற எதையும் மேக் இன் இந்தியா அவங்க பண்ணல. அவங்க 2 பேரையும் தான் வளர்த்து வைத்திருக்கிறார்கள், வேற எதையும் இந்தியாவில வளர்க்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, இங்க அவங்கள பார்த்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை கட்டி பயந்து கொண்டு நிற்கிறார். ஆனா அங்க இவர் யார பார்த்து பயப்படுறாரோ அதே மோடி அமெரிக்கால இருக்கக்கூடியவர்களை பார்த்து பயந்து கை கொட்டி கொண்டு இருக்கிறார். அதிமுக ஆட்சியில 3 லட்சத்துக்கு மேல குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில அது 2 லட்சமாக குறைந்திருக்கிறது.